கல்லறையின் ஈரம் காய்வதற்கு முன்பாகவே வாங்கிய கடனை கட்டச் சொல்லி கழுத்தை நெரிக்கும் அவலம். திருச்சிராப்பள்ளி மாவட்டம் ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட திருப்பராய்த்துறை கிராமம். இந்த கிராமத்தில் வசித்து வந்த இளம்பெண் ஒருவர் சமீபத்தில் குடும்ப பிரச்சனை காரணமாக அகால மரணமடைந்தார். அதனைத் தொடர்ந்து அவரது உறவினர்கள் இறந்தவரின் உடலை எடுத்துச் சென்று மயானத்தில் அடக்கம் செய்துவிட்டு திரும்பி வந்தனர். துக்க வீட்டில் அனைவரும் ஒன்றிணைந்து துக்கத்தில் இருந்த வேளையிலே எங்கிருந்தோ மின்னல் வேகத்தில் வந்தார் ஒரு இளைஞர். எங்கள் நிதி நிறுவனத்தில் தங்கள் மகள் வாங்கிய கடனை உடனடியாக கட்ட வேண்டும் என்று அங்கிருந்தவர்களை நிர்பந்தித்தார். அவர்கள், என் மகள் இறந்து 3 நாட்கள் கூட ஆகவில்லை, அதற்குள்ளாக அவர் வாங்கிய கடனை கட்டச் சொல்லி நிர்பந்திக்கிறீர்களே, சற்று பொறுங்கள், நாங்கள் விரைவாக உங்கள் கடனை அடைத்து விடுகின்றோம் என்று உறவினர்கள் கூறிய பொழுதும் அதனை ஏற்க மறுத்த அந்த இளைஞர், உங்கள் மகள் வாங்கிய கடனை உடனடியாக நீங்கள் கட்ட வேண்டும், அப்படி நீங்கள் கட்டத் தவறினால் இந்த குழுவில் உள்ள அனைவருக்கும் ஓடி அழித்து விடுவோம் என்று மிரட்டியிருக்கின்றார். மேலும் தங்கள் மேலாளரையும் அலைபேசியில் அழைத்து பேச கூறியிருக்கின்றார். உறவினர்களும் அவரின் மேலாளரிடம் தங்கள் நிலையை எடுத்து கூறி சற்று காலதாமதம் ஆகும் என்றும் சிறிது நாட்கள் அவகாசம் தருமாறும் கெஞ்சியிருக்கின்றார்கள். ஆனால் அந்த மேலாளரோ கொஞ்சம் கூட ஈவு இரக்கமின்றி, மனித நேயமின்றி வாங்கிய கடனை உடனடியாக கட்ட வேண்டும் என்று அவர்களை நிர்பந்தித்துள்ளார். என்ன கொடுமை இது! தமிழக அரசே, தாயுள்ளம் கொண்ட முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களே, உடனடியாக இந்த கந்துவெட்டி கும்பலிடமிருந்து ஏழை மக்களை காப்பாற்ற வேண்டும். செய்வீர்களா? நீங்கள் செய்வீர்களா? இவங்க அந்த ப்ரூஃப்லாம் இருக்கா பிரியா? அங்கே லோன் ப்ரூஃப்லாம், அந்த லோன் அட்டை தருவாங்கல்ல, சேதாவது அங்கே தான் இருக்காங்க. அவன் வாங்கிட்டு அவங்க அக்கௌண்ட்டில் இருமா யாரும் சரி. சரி.